உங்கள் கால்களை முடக்கி வைத்திருப்பது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. நீங்கள் நடக்க முடியாதபடி உங்களை பலவீனப்படுத்தி உங்களுடைய கால்களை முடக்கி கைகளை பயன்படுத்த முடியாதபடி முடக்கி வைத்திருப்பது ஒரு ஆவி. ஒவ்வொரு வாத வியாதிக்கு பின்னாலும் முடக்குவாதம், ஆர்த்தரைட்டிஸ், பக்கவாதம், ஒரு பக்கமெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு கை ஒரு கால் விளங்கவில்லை. இந்த மாதிரி வாத உளைச்சல்கள், ஜாயிண்டா வலிக்குது, ஜாயிண்டா வீங்கி இருக்கிறது, சரியா வேலை செய்ய முடியல. அதுக்கு பின்னால இருப்பது ஒரு பொல்லாத ஆவி, ஒரு பொல்லாத பிசாசு. அவன் நம்முடைய சரீரத்தை தாக்கி நம்முடைய சரீரத்தை முடக்கி விடுகிறான். அதுதான் இந்த அற்புதத்தில் சொல்லப்படுகிறது. 18 வருஷமாய் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது. இப்போ இயேசு அவளை அழைத்து அவளுக்கு விடுதலை கொடுக்கிறார். தன்னுடைய கையை வைக்கிறார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே நிமிர்ந்து, இம்மீடியட்லி உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இப்ப நேரா நடக்கிறா. 18 வருஷமா கோனியா நடந்தவள் நேராய் நடக்கிறாள். எப்படி? இயேசுடைய வல்லமை தொட்டது, இயேசுடைய கரம் அவளை தொட்டது. உடனே அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டது. அந்த அற்புதம் எப்படி நடந்தது? அந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார், சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த இவளை அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் அல்லவா என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு இயேசு கட்டுகளை அவிழ்க்க போகிறார். உங்களுடைய சரீரத்தில் சாத்தான் வைத்திருக்கிற கட்டுகள், உங்களுடைய சரீரத்தில் சாத்தான் வைத்திருக்கிற வியாதியின் கட்டுகளை ஆண்டவர் அவிழ்க்க போகிறார்.